மாண்புமிகு பாத்ரூம்ல நீக்கிட்டீங்களா? மாண்புமிகு பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து எதிர்க்கட்சி தலைவர் நான் சொன்னா என்னையா இது ஒரே நாத்தமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி உதயநிதி ஸ்டாலினை சட்டப்பேரவையில் இன்னைக்கு செதைச்சு விட்டுருக்காங்க. இந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு ஆட்சியில் இருந்தப்ப என்னென்ன பேச்சு பேசுறாங்க. செங்கல் எடுத்து காட்டுறது என்ன, சனாதன தர்மத்தை ஒழிப்பேன்னு சொல்றது என்ன, ஹிந்து தர்மத்தை ஒழிப்பேன்னு சொல்றது என்ன, என்னென்ன ஆட்டத்தை போட்டாங்க. அதே நார வாயால இன்னைக்கு வசமா வாங்கி கட்டிட்டு இருக்காங்க. சட்டப்பேரவையில் இன்னைக்கு மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் பேசிட்டு இருக்க வேளையில திடீர்னு உதயநிதி ஸ்டாலின் எந்திரிச்சு என்ன சங்கி அமைச்சர் அப்படின்னு சொல்லவா அப்படின்னு கேட்ட உடனே அவரு டக்குன்னு ஒரு பதிலடியை அடிச்சிட்டாரு. என்ன பாத்ரூமில் ஒளிஞ்சிருந்த உதயநிதினு சொல்லவா அப்படின்னு கேட்ட உடனே இன்னைக்கு தமிழகம் முழுவதும் அந்த வீடியோ இன்னைக்கு செம வைரலாக போயிட்டு இருக்குங்க. செம வைரலாக போயிட்டு இருக்கு. ஏன்னா காவல்துறை கைது பண்ண போனப்ப உதயநிதி ஸ்டாலினை 4 பக்கமும் தேடி இருக்காங்க. எங்கேயா உதயநிதி ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு தேடி இருக்காங்க. கடைசியாக அவங்களுடைய மனைவி வெளியில் வந்து அவர் பாத்ரூமில் இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி பாத்ரூம் போயிருப்பார் போல இருக்கு, ரொம்ப அவசரம் போல இருக்குது அப்படின்னு காவல்துறையினர் வெயிட் பண்ணியிருக்காங்க. பார்த்தாங்க, ஒரு 5 நிமிஷம் பார்த்தாங்க, 10 நிமிஷம் பார்த்தாங்க, வெளியில் வரல. 1/4 மணி நேரம் ஆச்சு, அரை மணி நேரம் ஆச்சு. அதை தாண்டியும் நேரம் போன உடனே ஐயா எங்கே இருக்காரு அப்படின்னு கேட்டோடனே ஐயா பாத்ரூமில் தான் இன்னும் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோக்கள், இந்த பேச்சுக்கள் இதெல்லாம் மீடியாவில் வெளியாகி மிகப்பெரிய விவாத பொருளாச்சு. என்னையா இது, தாத்தாவும் பாத்ரூமில் தான் அவருடைய வரலாறும் தொடங்குச்சு, இவரும் பாத்ரூமில் இப்படி ஒளிஞ்சிருக்காரு அப்படின்னு தமிழகம் முழுவதும் கேலி கிண்டலாச்சு. இன்னைக்கு சட்டப்பேரவையிலையும் உதயநிதி ஸ்டாலின் பயங்கரமாக அசிங்கப்பட்டிருக்காப்புல. இந்த சட்டப்பேரவை நிகழ்வுகள்லாம் பார்க்கல 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று, ரீல்ஸுக்காக நிறைய கண்டென்ட்டை இந்த டிவிகேக்காரவங்களே ரெடி பண்ணிக்கிட்டு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க ஒரு சில நேரங்களில் இது சட்டப்பேரவையா இல்லை ஜபக்கூட்டம் நடக்குதா அப்படின்னு நமக்கே சந்தேகம் வர்ற அளவுக்கு ஒரே பைபிள் புராணம், ஒரே கிறிஸ்தவம் சார்ந்த புராணங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. மக்களுக்கான பிரச்சனைகளை ஏதாவது பேசுங்கயா அப்படின்னு சொன்னால் அதை பற்றி திமுகவுக்கும் எதிர்கட்சியான திமுகவுக்கும் கவலை இல்லை, டிவிகேவுக்கும் கவலை இல்லை. டிவிகே பொறுத்தளவுக்கு அவங்க ரீல்ஸில் தானே ஆட்சிக்கு வந்தாங்க, அவங்களுக்கு தேவை ரீல்ஸு. இவங்களுக்கு திமுகவுக்கு தேவை உதயநிதியை எப்படியாவது சூப்பர் மேனாக காட்டணும், எப்படியாவது பில்டப் பண்ணி ஹீரோ ரேஞ்சுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் உதயநிதிக்கு தான் பேப்பரை பார்த்தாலே தடுமாறி நம்முடைய தாய்மொழி தமிழே அவருக்கு படிக்க தெரியாது. வேணா வீடியோ ஆதாரம் கூட இருக்கு, அதை கூட பாருங்க. புற்றுநோய் கட்டிகளுக்கு அவ்வளோ கேவலமாக தான் அவருடைய புத்தி இருக்கு. அதனால உதயநிதி ஸ்டாலினை என்னத்தை தான் பில்டப் பண்ணாலும் உதயநிதி தேர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இன்னொரு வீடியோ கூட எவ்வளோ கொடூரம் பாருங்க. தமிழன் எப்படிப்பட்டவன் தெரியுமா அப்படின்னு நம்மெல்லாம் வந்து ஏடுகளில் படிச்சிருப்போம், கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இன்னைக்கு சட்டப்பேரவையில் ஐயோ கொடூரம் நடந்திருக்கு பாருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர், ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். இது என்னோட தனிப்பட்ட கோரிக்கை. தலைவர் தளபதி அவர்கள் எங்கு சென்றாலும் ஓடோடி போய் சின்ன வயசுலேருந்து பார்த்த எங்களுக்கு இன்று எங்கள் அருகிலேயே அமரும் பாக்கியத்தை கொடுத்துருக்காரு. அதில் ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா, அவரோட முகத்தை எங்களால் கண்டு கழிக்க முடியல. அவர் எதிர்கட்சிகள் இப்போ அண்ணன் வந்து சாமி அமைச்சன்னு சொன்னா கூட குலுங்கி சிரிச்சான்றதை ஈவினிங் போய் டிவியில தான் பார்த்தோம். அப்படி எதிர்கட்சிகள் தன்னோட அரசை பற்றி சொன்னா கூட அதை பற்றிலாம் அதில் வந்து காமெடி இருக்குன்னா சிரிக்கிற ஒரு தலைவன், எதை பற்றியும் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனமுண்டு சொன்ன அண்ணாவின் வழி வந்த எங்கள் அண்ணா, அவரின் முகத்தை, அவரது அழகிய முகத்தை பார்ப்பதற்கு ஒரு ஸ்கிரீன் ஏதாவது ஏற்பாடு செய்து தருமாறு எனது தனிப்பட்ட கோரிக்கையாக உங்களுக்கு வேண்டுகோள் இருக்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயோ இந்த கொடுமைகளெல்லாம் பார்த்துட்டு என்னத்தை சொல்றது. மக்கள் எம்எல்ஏக்கள் யாரு முகம் தெரியாமல் ஓட்டு போடுறதோட விளைவு எங்கே வந்து நிற்குது பார்த்தீங்களா? மக்கள் பிரச்சனைகள் ஏராளமாக வெளியில் கொட்டி கிடக்கு. அதை சட்டப்பேரவையில் பேசாமல் எங்கள் ஹீரோ, எங்களுடைய தலைவர் வந்து அவர் வந்து சட்டப்பேரவையில் சிரிக்கிறாரு. அதை லைவாக என்னால் பார்க்க முடியலை. வீட்டுக்கு போய் தான் நான் வந்து டிவியில் பார்த்து அதை ரசிக்கிறேன். அதனால் அதை பார்க்குறதுக்குன்னு ஒரு ஸ்க்ரீனை எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு
ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேசுறாரு, பேசி முடிஞ்ச உடனே அதுக்கு கை வேற அந்த டேபிளை வேற தட்டி வரவேற்கிறாங்க பாருங்க. உண்மையிலேயே நல்ல ஒரு ஆட்சிங்க. இந்த மக்கள் வந்து சிறப்பான ஒரு ஆட்சிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. நல்ல வேலை இதே மாதிரி ஒரு ஸ்க்ரீன் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தா திடீர்னு எல்லா எம்எல்ஏக்களும் இந்த டிவிக்கு எம்எல்ஏக்கள் எல்லாம் எழுந்திரிச்சு பாலாபிஷேகம் பண்ணா கூட பண்ணுவாங்க. ஒரு சில ஆட்கள் சட்டப்பேரவையோட வாசலில் நின்று பிளாக்கில் டிக்கெட் விற்றா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இந்த எம்எல்ஏ கிட்ட நான் என்ன சொல்கிறேன்னா, ஐயா உங்களுக்கு அந்த சிரிக்கிற முகத்தை பார்க்கணும் அப்படின்னா, ஏன்னா நிறைய இடத்துல அவர் உருன்னு தானே இருப்பார், அதனால் சிரித்தோன்னா இவருக்கு ஒன்றும் கையால் ஓடலை போல இருக்கு. நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணுங்கள், எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு வீட்டில் உட்காந்து காலு மேலே அப்படியே காலை போட்டு உட்காந்து சிரிக்கிறத பார்த்துக்கிட்டே இருங்க. எவ்வளோ கேவலம் பார்த்தீங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கேரளாவை சேர்ந்த ராப் பாடகனா வேடன் அப்படிங்கிற ஒரு கல்சடை அவன் சமீபத்தில் தமிழகத்துக்கு வந்திருந்தான். வந்து இந்த பிளாஸ்டிக் சேர் திருமா அந்த ஓசிக்கா கேங்குகளை சந்திக்கையில் செய்தியாளர் ஒரு கேள்வியை கேட்டோடனே, மாட்டுக்கறி திம்பனே, மாட்டுக்கறி திங்கிறனால என்ன பிரச்சனை அப்படின்னு. மாடு தான் விரும்பி சாப்பிடுவேன் நான், காலையிலே மாடு சாப்பிட்டேன். தமிழ்நாட்டில் ஒரு கும்பல் இருக்காங்கல்ல, இந்தியா முழுவதும் இருக்கிறாங்க. எங்களுடைய உணவு எங்களுடைய உரிமை, நாங்கள் என்ன தெரியுமா, நாங்கள் மாட்டுக்கறி திம்பம் தெரியுமா அப்படின்னு. இந்துக்கள் எதை புனிதமாக நினைக்கிறாங்களோ அதற்கு ஆப்போசிட்டாக பேசுறதுக்கு இந்த மாதிரி கழுசட கும்பல்கள் ஒரு சில பேர் இருக்காங்க. இப்படி பேசின வேடனை மையமாக வச்சு ஒரு செய்தி தீயா பரவுது. வேடன் வந்து துபாயில் பன்னிக்கறி கடையை தொடங்க போகிறாரு, பன்னிக்கறி ஹோட்டலை தொடங்க போகிறாரு அப்படின்னு ஒரு நியூஸு தீயா பரவுன உடனே இந்த வேடன் பைய மாட்டுக்கறி திம்பே அப்படின்னு தெனாவுட்டா சொன்ன இந்த வேடன் பைய வந்து ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்கான். பார்க்குறதுக்கே காமெடியாக இருக்குது, படிக்கிறேன் கேளுங்க. சவுதி அரேபியாவில் பன்றி இறைச்சி உணவுகள் பரிமாறும் ரெஸ்டாரண்டை நான் தொடங்கப் போவதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் தகவல் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது. நான் ஒரு கலைஞன் தெரியுமா, அங்கே வந்து நிகழ்ச்சிக்காக தான் போகிறேன், நான் பன்னிக்கடையெல்லாம் திறக்கலை அப்படின்னு இன்னைக்கு விளக்கம் கொடுத்துருக்கான். நான் என்ன சொல்கிறேன்னா, நீ துபாயில் போய் எனது உணவு எனது உரிமை அப்படின்னு சொல்லி பன்னிக்கடையை தான் போய் திறந்து பாரு, என்ன நடக்குது அப்படிங்கிறத பாரு. இவனை மாதிரி கல்சட பயலோட எங்கே பேசினாலும் துரத்தி அடிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கரப்பாம்பூச்சி கட்சிக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்க ஒரு ஊரில் ராஜஸ்தானில் ஒரு ஊரில் பள்ளிக்கூடத்தை ஆய்வு பண்ணுறேன் அப்படின்னு போயிருக்காங்க. அந்த பள்ளிக்கூடத்தை சரியாக அந்த மாணவர்களை 3 நாட்களாக படிக்க விடாமல் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பிஜேபிக்கு அகென்ஸ்டாக பேசணும், இப்படி பேசணும், அப்படி பேசணும் அப்படின்னு அந்த கிராமத்தில் இருந்த மக்கள்கிட்டலாம் இவங்க சொல்ல தொடங்கினோடனே மக்கள் இன்னைக்கு கடுப்பாய் 3வது நாளில் அவங்கெல்லாம் ஓட இன்னைக்கு தெறிக்க விட்டுருக்காங்க. அந்த கண்கொள்ளா காட்சி இன்னைக்கு மீடியாவில் செம வைரலாக போயிட்டு இருக்கு. இந்த கரப்பாம்பூச்சிகளோட தலைவன் இந்த கிறுக்கு பைய அபிஜித் அப்படிங்கிற ஒரு கேன பையன் இருப்பான்ல, அவன் இப்போ இந்தியாவில் இருக்கின்ற பிஜேபி ஆட்சி செய்கின்ற மாநிலங்களாக பார்த்து அங்கே வந்து ஆய்வுக்கு இறங்கியிருக்கான். காங்கிரஸ் ஆட்சி செய்கிற மாநிலத்துக்கு போகமாட்டான், உண்டியல் கம்யூனிஸ்ட் ஆட்சி செய்கிற மாநிலத்துக்கு போகமாட்டான். உண்டியல் கம்யூனிஸ்ட்டு இந்தியாவில் எங்கேயுமே ஆட்சி செய்யலையோ, எல்லா இடத்துலையும் மக்கள் வந்து தொடச்சி வாரி குப்பை தொட்டியில் தூக்கி எறிஞ்சால் கூட குப்பையாக இருப்பாங்க, எரித்து சாம்பலாக்கி எங்கே கலக்கி விட்டாங்க மக்கள். உண்டியல் கம்யூனிஸ்ட்டு எங்கேயுமே கிடையாது. அதனால தான் உண்டியல் கம்யூனிஸ்டோட வேறொரு முகமாக கரப்பாம்பூச்சி வந்திருக்கு. இந்த அபிஜித் வந்து என்ன பண்ணுறான், ராஜஸ்தானில் ஒரு தொகுதிக்கு ஆய்வுக்கு போகிறான். இவனை ஒரு செய்தியாளர் பேட்டி எடுக்கிறாரு. ஐயா இந்த தொகுதிக்கு நீங்கள் எதற்காக ஆய்வுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டோடனே இந்த அபிஜித் என்ன சொல்கிறான், நான் பிஜேபியோட உண்மையான முகத்தை அம்பலப்படுத்த வந்திருக்கேன், இந்த தொகுதியில் இருக்கின்ற பள்ளிக்கூடங்களை ஆய்வு பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அடுத்த செய்தியாளர் என்ன கேட்குறாரு, ஐயா இந்த தொகுதியோட எம்எல்ஏ யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டோன்னே, ஆமாம் பிஜேபி தான் ஆட்சி செய்யுது, பிஜேபியோட எம்எல்ஏவாக தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே செய்தியாளர் சொல்கிறாரு, தப்பு, இங்கே காங்கிரஸ் கட்சியோட எம்எல்ஏ தான் கடந்த 30 வருடங்களாக அவன் காங்கிரஸ் கட்சி தான் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே
சரி எம்எல்ஏ இருக்கட்டும், எம்பி பிஜேபி எம்பி தானே அப்படின்னு கேட்குறாப்புல. இந்த அபிஜித் கேட்குறான். உடனே செய்தியாளர் சொல்கிறாரு, ஐயா எம்பி கூட காங்கிரஸ்காரவங்க தான் அப்படின்னு சொன்னோன்னே, சரி எம்பி இருந்தால் போட்டும், இந்த பள்ளிக்கூட எல்லைக்கு உட்பட்ட மேயர் வந்து பிஜேபி தானே, பிரசிடெண்ட் பஞ்சாயத்து பிரசிடெண்ட் வந்து பிஜேபி தானே அப்படின்னு கேட்டோன்னே, ஐயா அதுவும் காங்கிரஸ் தான் அப்படின்னு செய்தியாளர் பதில் சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே இவனுக்கு ஒன்றும் புரியலை, தலையும் புரியலை காலும் புரியலை. என்னையா இது, நம்ம வந்து மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் இங்கே பிஜேபி காங்கிரஸ் அப்படின்னு நான் பார்க்க வரல. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறான், பிஜேபியோட முகத்தை தான் அம்பலப்படுத்த வந்தேன் அப்படின்னு சொன்னேன். இந்த அபிஜித்து மாட்டிக்கிட்ட உடனே நான் பிஜேபியா காங்கிரஸா அப்படின்னு பார்க்க வரல, நான் வந்து மாணவர்களுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு மீண்டும் ஒரு நாடகத்தை போடுறான். செய்தியாளர் விடாமல் மீண்டும் மீண்டும் கேள்வி கேட்ட உடனே, நீங்கள் வந்து மீடியா மோடிக்கிட்ட பணம் வாங்கிட்டு என்ன இது பண்ணுறீங்க அப்படின்னு அழுவுற மாதிரி கேவலமான ஒரு நாடகத்தை போட்டிருக்கான். மக்கள் எல்லாம் இந்த வீடியோ அன்னைக்கு ஷேர் பண்ணி காரி துப்பிட்டு வராங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவையில் இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ கேவலமான ஒரு வேண்டுகோளை முன் வச்சிருக்காங்க. படிக்கிறேன் கேளுங்க. அந்த எம்எல்ஏவோட பேர் அம்பேத்கர் குமாரா. எந்த தொகுதி அப்படின்னு சரியாக எனக்கு தெரியலை, நானும் அதை செக் பண்ணலை. 30 ஆண்டுகளுக்கு மேலாக கோவை குண்டுவெடிப்பில் கைதான இஸ்லாமிய சகோதரர்கள் நீண்ட காலமாக சிறையில் இருக்கின்றார்கள். அவர்களின் நன்னடத்தையை கருத்தில் கொண்டு அவர்களை விடுதலை செய்ய வேண்டும். எவ்வளோ அபத்தம் பார்த்தீங்களா? தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியை தவிர எல்லா கட்சிகள், திராவிட கட்சிகள், எல்லா கல்சடைகள், ரெட்டர்பேடு, திருமாவளவனோட ஓசிகா, பிளாஸ்டிக் சேரு, எல்லா கட்சிகளோட குரலும் இதே மாதிரி தான் இருக்குது. எவ்வளோ கேவலம் தெரியுமா? இந்த கோவை குண்டுவெடிப்பு அப்படிங்கிறது சாதாரண குண்டுவெடிப்பா? கிட்டத்தட்ட 58 தமிழர்கள் வந்து துடிக்க இறந்து போனாங்க. எதற்காக சாவுறோம், எதற்காக இப்படி பண்ணாங்க அப்படின்னு தெரியாத அப்பாவிகள் துடிச்சு இறந்து போனாங்க. 250க்கு மேற்பட்ட அப்பாவி தமிழர்கள் கை இல்லாமல் கால் இல்லாமல் நடைப்பணமாக இன்றும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவ்வளோ கொடூரத்தை செஞ்சவங்கள போய் நன்னடத்தை, என்னடா நன்னடத்தை, அவங்க செஞ்சதே மிகப்பெரிய பாவம். ஆனால் இவங்க எல்லாத்துலேயும் எங்களுக்கு ஒரே சட்டம் எங்களுக்கு ஆகாது, எங்களுக்குன்னு சரியத்து இருக்குது அப்படின்னு பேசுவாங்க. ஆனால் இந்த மாதிரி கொடூரங்களை செஞ்சவங்களுக்கு எங்களுக்கு சரியத்து வேணும் அப்படின்னு எவனும் கேட்க மாட்டான். இவங்களுக்கெல்லாம் உண்மையிலேயே இத்தனை அப்பாவி மக்களை வெடிகுண்டு வச்சு இவ்வளோ கொடூரமாக கொண்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம நாட்டில் சட்டங்களை கண்டிப்பாக மாற்றணும். இந்த மாதிரி தவறு செய்கிறவங்கள வெளிநாட்டில் என்ன தண்டனைகள் கொடுக்குறாங்களோ அதே மாதிரியான தண்டனைகள் கொடுத்தா மட்டும்தான் இந்த மாதிரி ஆட்களெல்லாம் திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தண்டனைகள் அந்த தப்பு செஞ்சவனுக்கு மட்டும் கிடையாது, தப்பு செஞ்சவனுக்கு ஜால்ரா தட்டுறாங்க பாருங்க, இந்த திமுக எம்எல்ஏ, இங்கே இருக்கின்ற அல்ற சில்லறைகள், இவங்களுக்கு சேர்த்து தண்டனை கொடுக்கணும். அப்போ தான் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரும். அடுத்து இன்னொரு கேவலமான செயலை இத்தாலி காங்கிரஸ் கட்சி செஞ்சுருக்காங்க. அதாவது காங்கிரஸோட செயற்குழு கூட்டம் சமீபத்தில் நடந்திருக்கு. அங்கே என்ன தெரியுமா தீர்மானம் போட்டிருக்காங்க, நம்ம நாட்டுக்கு எதிராக தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்துகிறாங்க, அதற்கு எதிராக தீர்மானம் போட்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. நம்ம நாட்டு மக்களோட முன்னேற்றத்துக்கு ஏதாவது தீர்மானம் போட்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. தேச உணர்வுகளை தட்டி எழுப்பணும் அப்படின்னு ஏதாவது தீர்மானம் போட்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. என்ன தெரியுமா அந்த காங்கிரஸ், இத்தாலி காங்கிரஸ் பயிலோ என்ன தெரியுமா தீர்மானம் போட்டிருக்காங்க, வந்தே பாரதத்தோட ஃபுல் பாடலை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாடணும் அப்படின்னு உத்தரவு போட்டார்ல, அந்த பாடலை முழுசாக பாடக்கூடாது, வெறும் 2 பத்தியை மட்டும்தான் காங்கிரஸ் பாடணும், காங்கிரஸ்காரவங்க பாடணும் அப்படின்னு கேவலமான ஒரு தீர்மானத்தை போட்டிருக்காங்க. இவங்களுக்கு இந்த காங்கிரஸ்கார பயல்களுக்கு ஏன் தெரியுமா வந்தே மாதிரம் ரொம்ப கசக்குது, இவனுங்களோட சிறுபான்மை ஓட்டு பிச்சை தான் அதற்கு மிக முக்கியமான காரணம். இவங்க எதிர்க்கிற அந்த 4வது பத்தி 5வது பத்தி அதை தான் வந்து
நம்ம தாய்மொழி தமிழ்லையே உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறேன், ஏதாவது தப்பு இருந்தால் சொல்லுங்கள். நீயே கல்வி, அதாவது நம்முடைய பாரத மாதா, நம்முடைய பாரத தாயை வாழ்த்தி பாடுற பாடல் தான் இது. நீயே கல்வி, நீயே அறம், நீயே எங்கள் இதயம், நீயே எங்கள் உயிரின் சாராம்சம், நீயே எங்கள் உயிர், எங்கள் கரங்களில் இருக்கும் சக்தி நீயே, எங்கள் இதயங்களில் இருக்கும் பக்தி நீயே, உன் உருவத்தை எங்கள் ஆலயங்களில் நிறுவுகின்றோம், உன்னை வணங்குகின்றோம் அப்படின்னு 4வது பத்தி இருக்கு. இதில் இந்த மதவரை பிடிச்ச இந்த கிறுக்கு என்னத்தை திட்டுறது அப்படின்னு எனக்கு தெரியலை. அவனுங்களுக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? உன் உருவத்தை, பாரத மாதாவோட உருவத்தை எங்கள் ஆலயங்களில் நிறுவுகின்றோம் அப்படின்னு. ஏன்னா அவங்க அவங்கள தவிர வேற யாரையும் வணங்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடோடு இருக்காங்கல்ல. அதனால் நம்ம நீ இந்த தெய்வத்தை கொண்டு போய் உன்னுடைய வழிபாடு தலத்தில் வச்சு வணங்கு அப்படின்னா இந்த பாடலை சொல்லியிருக்கு. நம்ம நாடியா, நம்ம வாழ்ந்துட்டு இருக்க, நம்ம வாழ வச்சுட்டு இருக்க இந்த நாடை தான் வணங்க வந்தே மாதரத்தில் சொல்லியிருக்கு. அது ஒரு குறிப்பிட்ட மதத்தை உங்களுக்கு பிடிக்காது அப்படிங்கிறனால இந்த காங்கிரஸ்கார பயிர்வை இதை எதிர்க்கிறாங்க. அடுத்து 5வது பத்தியை படிக்கிறேன் கேளுங்க. நீயே துர்க்கையாக வீரத்துடன் காக்கின்றாய். யார? துர்க்கையாக வீரத்துடன் எங்களை காக்கின்றாய் அப்படின்னு நம்ம நாடை புகழ்ந்து பாடியிருக்கு. நீயே லக்ஷ்மியாக வளத்தை அளிக்கின்றாய், நீயே சரஸ்வதியாக அறிவை வழங்குகின்றாய், குற்றமற்ற ஒப்பற்ற வளமிக்க தாயே உன்னை வணங்குகின்றோம் அப்படின்னு. அதாவது துர்க்கையாக, லக்ஷ்மியாக, சரஸ்வதியாக நம்முடைய தேசத்தை புகழ்ந்து பாடுகின்ற பாடல் தான் இந்த வந்தே மாதர பாடல். இது எந்த மதத்துக்கும் சொந்தமான பாட்டும் கிடையாது, எந்த இயக்கத்துக்கு சொந்தமான பாட்டும் கிடையாது. நம்முடைய தேச உணர்வை தட்டி எழுப்பிய பாரத தேசத்துக்கான பாடல். இந்த பாட்டையே பாட மாட்டேன் அப்படின்னு ஒரு இத்தாலி கும்பல் கொக்கரிச்சு ஓப்பன ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டு இருக்காங்க. இவங்களெல்லாம் நம்ம பாரதத்தில் வச்சிருக்கலாமா? எல்லாத்தையும் பேக் பண்ணி இத்தாலிக்கு அடித்து விரட்டோம் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு இந்தியனோட எண்ணங்களாக இருக்குது. நம்ம தொடர்ந்து இந்த வந்தே மாதரத்தை பற்றி எல்லா வீடியோக்கள்லையும் ஏன் தெரியுமா சொல்லிகிட்டு இருக்கோம்? இவனுங்களோட இந்த இத்தாலி காங்கிரஸ் பயிலுவ உண்டியல் கம்யூனிஸ்ட் பயிலோட தேச விரோத கொள்கையை பற்றி ஒவ்வொரு இந்தியன்கிட்டையும், இந்திய உணர்வு உள்ள ஒவ்வொரு இந்தியன்கிட்டையும் தொடர்ந்து எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அவங்களுடைய ஒரு ஓட்டு கூட இந்த தேச விரோதிகள் பக்கம் போகவே கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். நம்ம அனைத்து வீடியோக்கள்லையும் ஒரு 5 நிமிடமாவது இதை பற்றி கண்டிப்பாக நம்ம பேச தான் போகிறோம். முடிஞ்சால் நம்ம வீடியோக்களில் எங்கேயுமே நம்ம இதை ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டோம். இந்த வந்தே மாதர போர்ஷனை எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த காங்கிரஸ், இத்தாலி காங்கிரஸோட உண்மை முகத்தை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்திக்கிட்டே இருப்போம். தொடர்ந்து இந்த வேலையை பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த தகவல்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு குறிப்பாக தேசியவாதிகள் ஏதாவது உதவி பண்ணணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் கொடுத்துருக்கேன். நன்றி. ஜெய் ஹிந்த். வந்தே மாதரம்.